ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூட வரும்படி நீர் பாராட்டின தயவுக்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த அலாதி தீர்மானத்தின்படி இந்த நாளிலும் அருமையான சகோதர ஆண்டவரை இதனை நினைத்தரை மோசன் தனிமையாக போற அல்லது ஏற்றத்தினை உண்டாக்கும் என்று சொல்லி ஆதையில் ஆதாமுக்கு ஏற்றத்தினை கொண்டு வந்த தேவன் இந்த நாளிலும் மகனுக்கு நேராக ஏற்றத்தினை கொண்டு வந்திருக்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த திருமண வாழ்வாதாரத்தை நடத்துவதாக உங்களுடைய அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அற்புதமான செயல்களை செய்யும் தாழ்த்தின் அன்பின் கரங்கள் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் பிதாவே, ஆமென், ஆமென். Of the families of Mr. இது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இந்த நாளுக்காகவும் வேலைக்காகவும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஐயா. தரவையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இழைக்கும்படியாக நீ குறித்த நல்ல வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களுடைய ஆபத்தில் அவர்களோட போட்ட காரியங்களை கூடி அங்கீகரிக்கும்படியாக கூடி வந்து கர்த்தரை நேரமாக சேர்ந்து உள்ள நாமத்தை உழைத்த விரும்புகிற ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட ராஜாவை நாங்கள் வச்சிருக்கிறோம். உங்களுடைய சன்னிதானத்திலே ஆண்டவர் உடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவர் எடுத்துக் கொள்கிற எல்லாமான அன்றைய கொடுக்க வாக்குறுதிகள் தருவங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டோட தலைமை கொண்டாட விளையாடத்தை விளங்கவும் மேன்மையான அனுபவங்களுக்கு உடைய பிள்ளைகளை வழிநடத்தவும் நல்ல பிதாவை நாங்கள் எடுத்து இல்லற வாழ்க்கை தொடர்ந்து ஆசீர்வாதமாய் காணப்பட்டு உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் முதலாவதாகவும் அவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் இரண்டாவதாகவும் மூன்றாவதாக அவர்கள் சமுதாயத்துக்குள்ளாய் ஆண்ட மற்றவர்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான மாதிரியான பிரயோஜனமான ஆசீர்வாதமான குடும்பமாய் காணப்படும்படியாக தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய வல்லமைகளை நீ தாராளமாய் வழங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வ மகிமை பரிபூரணமாய் விளங்குவதாக எல்லா துதியும் கனத்தை மகிமைக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. By the power and authority that God has given to your servants of Father, together with one accord in unison, we bless this couple in the name of Jesus. Hallelujah. Let them be blessed forever for your namesake, O Lord. Amen and amen. Hallelujah. As we remain standing, let us sing a Tamil song, Edinil Hadimanam Undana Nalile, which is found in your song sheets.
வாருமே மெய்மணவாளனான தெய்வ குமாரர்க்கே சபையாமணையாளை ஜோடிக்கும் நீருமின் நேரம் வந்து இவ்விரு பேரையும் அன்பாய் வாழ்த்தி மெய் பாக்கியம் ஈந்திடும் கிறிஸ்துவின் பாரியோடே எழும்பும் வரைக்கும் நின்றும் காத்து வாழ்வு At this time, I request Pastor Sam Sundar to come forward and read a scripture portion which is taken from Ephesians chapter 5, verses 22 to 32. Praise the Lord. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசிக்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தில் இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆமென். Let us all rise up and at this time we are going to worship the Lord. Hallelujah. Lord, we worship you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for who you are. Thank you, Lord, for all that you have done. Thank you, Father God. We are here this evening. Lord, we want to worship you and thank you along with this couple. Thank you, Lord, for what you are doing in their lives today. Thank you, Lord, for your purpose concerning their lives, oh God. We worship you. We worship you and we thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. The scripture says, bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Thank you, thank you, thank you. Shall we open our mouth and praise God? Oh Lord, we worship you, Lord. You're so wonderful. You're so lovely. Oh Lord, we worship you, Jesus. We bless your name, oh God. Hallelujah, hallelujah.
Bless the Lord, oh my soul, oh my soul. I worship His holy name. Sing like never before, oh my soul. I'll worship Your holy name. Bless the Lord, bless the Lord, oh my soul, oh my soul. Worship Your holy name. Sing like never before, oh my soul. Worship Your holy name. And on that day when my strength is failing, the end draws near and my time has come. Still my soul praise unending. 10,000 years and then forevermore. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I'll worship Your holy name. தமிழில் பாடுவோம் இந்த நாத்துமாவே. இந்த நாத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே நீ என்று மாறாதவர். உம் கிருபையை என்றும் எண்ணி நான் துதிப்பேனே. ஆயிரம் நாவுகள் போதாதே. எந்த நாத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. எந்த நாத்துமாவே, எந்த நாத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. என்றென்றும் என்றென்றும் ஸ்தோத்தரி. என்றென்றும் ஸ்தோத்தரி. Hallelujah. Oh Lord, we worship You, Lord, from the bottom of our hearts. We thank You for all that You have done and for all that You have been doing in their lives. Thank You, Lord. You have united, You are going to, Lord, You have brought them together in this place, in Your hearts. And Lord, thank You for the journey that is ahead of them. Thank You for the life that is ahead of them. Thank You for Your plans and purposes, oh Father. Thank You, Jesus. We worship You. We bless Your name, oh God. Let Your name be lifted up.
Oh Lord, we worship you. We magnify your name. For you deserve all the glory, honor and praise. Yes, oh Lord, we worship you. Yes, Lord. Lord, your word says, Lord, your ways are marvelous. Yes, oh Father God. Thank you, Jesus. Oh Lord, we worship you. Worship you. G major. G. Hallelujah. We thank you, Jesus. We praise you. We praise you. Hallelujah. Hallelujah. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You deserve the glory. You deserve the glory and the honor. Lord, we lift our hands and worship as we lift your holy name. You deserve the glory and the honor. Yes, oh Lord. Lord, we lift our hands and worship as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுமா, உம்மை போல நீ பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. Hallelujah. We worship you, Jesus. For you're great, you're awesome, you're powerful. Thank you, Jesus, for this time of worship. We commit everything into your hands. We commit this couple, oh Lord, as they unite, Lord, themselves, oh Father, in holy matrimony.
We pray that your presence will lead them from this day forward. We pray that your hand will be upon them and lead them wonderfully and gloriously. We give you all praise. In Jesus' name we pray. Amen. Please be seated. We will now sing a Tamil hymn, Puthi Kettada Anbin Vari. Please join us as we sing. புத்தி கேட்டாது அன்பின் வாரி பாரும் உம் பாதம் அண்டினோமே தேவரே Going to listen to the sermon. Biblical marriage is built on the foundation of God's word. Now I request Pastor Samuel Nimnathan, who is the pastor of Mr. Satish Emmanuel's family, to share God's word with us this evening. Praise be to his name. Satish and Madhu are going to be united as husband and wife in the presence of God. Gideon and Madhu, may the Lord bless you and your family. May the Lord be with you and He will bless you. That's our prayers. Let's turn to Psalms 127. 127 சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. Unless the Lord builds the house, they labor in vain who built it. கர்த்தர் வீட்டை கட்டுகிறதான தேவன். வீடு என்று சொல்லும் பொழுது there are 4 letters HOME. 4 letters. இந்த 4 letters இருக்கிறதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த நேரத்திலே தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள்.
கர்த்தர் ஒருவர் தான் நம்முடைய வீட்டை அவர் கட்டுகிறார். அதுபடியால் இதனுடைய அஸ்திபாரம், பேஸ்மெண்ட், ரட்சிப்பு, salvation is the foundation to build our family. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒருவரே இந்த முழு உலகத்தின் இரட்சகராக இருக்கிறார். He is the only savior for the whole mankind. அவர் ஒருவரே இந்த உலகத்திலே தோன்றி நமக்காக அவர் வாழ்ந்து ஜீவனை கொடுத்து மரித்து அவர் உயிரோடு எழுப்பினார். அந்த ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உண்மையுள்ளவர், முழு உலகத்துக்கும் அவர் இரட்சகரும் ஆண்டவருமாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொள்வர்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். டாக்டர் மது இயேசுவாமியை விசுவாசித்து இயேசுவாமி என்ன செய்தார்கள்? அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு நல்ல ஒரு அஸ்திபாரம் அவர்களுடைய வாழ்க்கையில். அதுபோல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய ஜீவியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய ஜீவியத்திலே அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அவர்கள் என்றென்றைக்கும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். கர்த்தர் தாமே நல்ல ஒரு அஸ்திபாரம் போட்டதான இவர்கள் இருவருடைய வாழ்விலும் கர்த்தர் இவருடைய வீட்டை கட்டுவதற்கான சகல கிருபைகளையும் கர்த்தர் கொடுப்பாராக. H என்று சொல்லும் பொழுது அந்த லெட்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் உங்களுடைய வாழ்விலே எப்பொழுதும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்கு கர்த்தர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம். கிடியனுக்கு இந்த மனைவி கொடுத்தது கர்த்தர், அதே போல மதுவுக்கும் கிடியனை கொடுத்தது கர்த்தர். அப்ப ஹஸ்பண்டுக்காக மனைவி என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணணும். நீ ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தரை கனம் பண்ணுகிறாய். அதே போல நீயும் மனைவிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நீ கர்த்தரை கனப்படுத்துகிறாய், அவரை மகிமைப்படுத்துகிறாய். அப்ப ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அவர் ஒருவர் தான் நமக்கு கொடுக்கிறவர். அவர் அப்படியாய் தன்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 2:30 வாசிக்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தர் அப்படியாய் அவர்களை கனம் பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் இந்த பூமியில ஜீவிக்கும் எல்லா காலங்களிலும் எல்லா வருஷங்களிலும் கர்த்தரை நீ கனம் பண்ணும் பொழுது அவர் உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவருக்கென்று சாட்சிகளாக வைப்பார். அதனால எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிற குடும்பமாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும். பர்சனலாக ப்ரேயர் பண்ணணும், 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுப்பார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ள நல்ல ஒரு விசுவாசத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? வளருவீங்க. யூ கேன் க்ரோ இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். அதுக்காக என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நேரம் இல்லாமல் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே அப்படியே நேரம் இல்லாமல் போயிடக்கூடாது. ஒரு ஈவினிங் அதுக்காக ஒதுக்கி 2 பேரும் என்ன செய்யணும்? ரொம்ப நேரம் பாஸ் பண்ணியாவது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும் 2 பேரும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நல்ல நேரம் கொடுத்து ஜெபிக்க வாரத்தில் ஒரு நேரத்தை ஒதுக்கிடணும். அப்படி நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரியம் கொள்ளுவார். கர்த்தர் கட்டுகிற வீடு அவருக்கு பிரியமானபடி நாம் கட்டுவது தான். அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். 2வது ஓ என்ற லெட்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒன்னஸ் இன் த ஃபேமிலி. இருவருக்குள்ளும் நல்ல ஒரு ஒருமனம் உண்டாக வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஒருமனம் உண்டாக கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு 2 பேரும் கீழ்ப்படியணும். We should obey to the leading of the Lord. அப்படி நீங்க கீழ்ப்படிஞ்சு
உங்களுக்குள்ள ஒரு மனமுடையவர்களாய் இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எந்த காரியத்திலும் ஒரு மனம் இருக்கும். ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறதுல, ஒரு மனப்பட்டு தீர்மானிக்கிறதுல, ஒரு மனப்பட்டு கர்த்தரை சேவிக்கிறதுல, எல்லா காரியத்திலும் ஒன்னஸ் இருக்கணும். அப்ப நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார்? அங்கே அவர்களுடைய வீட்டை கர்த்தர் கட்டுவார். ஒரு மனம் ரொம்ப முக்கியம், அதை காத்துக்கொள்ளும். அடுத்தது பார்க்கும் பொழுது எம்ன்னு சொல்லும் பொழுது மெடிடேஷன். எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் ஷுட் மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். புரியுதா? கர்த்தருடைய வசனங்களை படிக்க நேரம் எடுக்கணும். நேரம் அதிகமாக நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை படிக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். அதுதான் உங்களை என்ன செய்யும்? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி வைக்கும். இந்த பைபிள் வேர்ட் ஆஃப் காட். அதனால கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் மெடிடேட் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய ஜீவிதத்தில் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் இருக்கும். இந்த வசனங்கள் தான் நம்ம நல்ல ஒரு கனி நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு போகிறதுன்னு கர்த்தருடைய வசனங்கள். So when you give importance to the word of God, you will have a blessed life and will be a great blessing to other people. அதனால் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதம் வாசித்து ஜெபித்து பாட்டு பாடணும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். 2 பேரும் அப்படி உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை நீங்கள் என்ன செய்யணும்? ஜபத்துலேயும் வேத வாசித்துலேயும் நீங்கள் வளர்ந்து வரணும். அப்போ ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பாங்க. ஈசாக்கு இந்த மாதிரி தியானம் பண்ணுற ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்தது. சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணுகிறவனாக இருந்தான். அப்படி அவன் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறதான அந்த நேரத்தில் அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, அவனுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அதை கண்டான். அதுபோல கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை கர்த்தர் இடத்திலிருந்து நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தை அதிகமாக நேசிக்கணும், வேதத்துக்கு இடம் கொடுக்கணும். அடுத்தது என்டர்டெயின்மெண்ட். the word stands for entertainment. வேதத்தில் வாசிக்கிற எபிரேயர் 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். அந்நியரையே நம்ம உபசரிக்கணும். அப்போ நீங்கள் 2 பேரும் குடும்பத்தில் பெரியவர்களை மற்றவர்களை எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணுறவர்களாக இருக்கணும். நல்ல உபசரிக்கிறவர்களாக இருக்கணும், விசாரிக்கிறவர்களாக இருக்கணும், கவனிக்கிறவர்களாக இருக்கணும், பெற்றோரை கவனிக்கிறவர்களாக இருக்கணும். புரியுதா? வளர வளர நல்ல எல்லா விதமான ஒரு ஆசீர்வாதமும் உங்களோட வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணுறவர்களாகும். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாய் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் காணப்படணும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் கட்டுகிற ஒரு வீடாக நல்ல ஜெப வாழ்க்கையிலே விசுவாசத்தில் வளர, நல்லா துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த, அவரை கனப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு மனம் உள்ளவர்களாய் இந்த காரியத்திலையும் ஒரு மனம் உண்டாக ஒருத்தர் விட்டு கொடுத்து அப்படியாய் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்லா வளரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise God, that was a wonderful word. We have come to the most important part of the wedding ceremony. I request Pastor Bosco to solemnize the wedding of Gideon and Madhu. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருமையான பிள்ளைகள் கிடியன் அண்ட் மது கெட்சி இவருடைய இந்த விவாகத்தை நடத்தி வைக்கும்படியாக தெய்வ பிரசன்னத்திலே தெய்வ சமூகத்தில் நாம் யாவரும் ஊழியர்களாகிய நாங்களும் நீங்கள் மற்ற உறவினர்களும் நண்பர்களும் யாவரும் வந்திருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். எபிரேயர் 13:4 சொல்லுகிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. இட்ஸ் ஆனரபிள். அந்த திருமணம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தெய்வ பிரசன்னத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலே, தெய்வ சமூகத்திலே, தேவனுக்கு முன்பாக. பிரியமானவர்களே, இந்த திருமணம் என்பது நான் சொன்னபடி அது மிகுந்த கனத்திற்குரியது. நமக்கு நன்றாக தெரியும்.
ஏதேன் தோட்டத்திலே என் ஆண்டவர் வந்து சொன்னார், ஒரு நாளிலே மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவருக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்கும் என்று சொல்லி, மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலேயே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு, கவனிப்போம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே நடந்த திருமணத்திற்கு சென்று தமது முதலாம் அற்புதத்தை செய்து திருமண வாழ்க்கையை அங்கீகரித்து மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். திருமணமானது கிறிஸ்துவுக்கும், நான் வாசித்தது போல எபேசியர் 5 வாசித்தோம் அல்லவா, திருச்சபைக்கும் உள்ள பரிசுத்த ஐக்கியத்தை காட்டுகிறதும், இது யாவருக்குள்ளும் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது என்றும் வேத வசனங்கள் கூறுகின்றன. ஆகையால் இதை அற்பமாய் எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியோடும் தேவ பயத்துடனும் திருமணத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். திருமணம் செய்யப்பட வேண்டும். தேவநாம மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்கவும், வாழ்விலும் தாழ்விலும் கணவன் மனைவி ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆறுதலை அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படும்படி அருமையான பிள்ளைகள் கிடியன் அண்ட் மது கெட்சி இப்பொழுது வந்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்களை ஒருவரோடு ஒருவர் திருச்சபை நியமத்தின்படியும் நம்முடைய இந்திய தேசத்தின் சட்டத்தின்படியும் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணத்தை நம்முடைய இந்த சங்கத்திலே சபையில யாராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே அதை தாராளமாய் சொல்லலாம், எழுந்து சொல்லலாம். இல்லாவிடில் இதை குறித்து இனி ஒருபோதும் எதுவும் சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்பொழுது அருமையான கீதியன், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். நீங்க மது எழுந்துறீங்க, இந்த மைக்கை கையில வச்சுக்கிடுங்க, கொஞ்சம் கிட்ட வந்துருங்க. ரைட். சரி, நீங்கள் இப்போ உங்க இருவருக்குள் நான் சொன்னபடி திருச்சபையின் சட்டத்தின்படியும் நம்முடைய இந்திய நியமத்தின்படியும் சட்டத்தின்படியும் நீங்கள் திருமணத்திலே சேர்க்கப்படக்கூடாத காரணம் உண்டென்று உங்களில் யாராகிலும் உங்களில் ஒருவருக்கு அறிந்திருந்தால் நீங்கள் இப்பொழுதே யுவர் வில்லிங்னஸ் இப்பொழுதே நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் நான் கட்டளையிடுகிறேன். சம்மதம் தானே? சரி. It is all the formalities. It is a procedure. Okay, good. ஏன்னா இப்போ இதான் திருமணம் நடந்து கொண்டு இப்போ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் ஆல் ரெக்கார்டிங். இதுதான் நம்முடைய எவிடன்ஸ். இதான் நாளைக்கு எந்த ஒரு இதனாலும் இதுதான் நமக்கு. சரி, குட். தடை ஒன்றும் கூறப்படாவிட்டால் வெளியில் இப்பொழுது மணமகன் கிடியன் நீங்கள் சொல்லணும். கிடியன் ஆகிய நான் மது கெட்சியுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பயபக்தி. குட். அடுத்து நீங்க மது. இப்பொழுதும் மது கெட்சியாகிய நான் கிடியோனுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு காரணத்தையும் நான் அறியேன் என்று பயபக்தியுடன் தேவ சபைக்கு முன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட். இப்பொழுதும் நீங்கள் இருவரும் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவர்களை தேவனுக்கு முன்பாக நாம் இப்பொழுது இணைக்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் இவர்களை அருமையான கீதியன் விவாக மனைவியாகவும் சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் நீங்கள் மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் சாட்சியாய் இருப்பீர்களா? இருப்போம். ரைட்.
மைக்கு போயிட்டா சரி எனக்கு மைக் இருக்கட்டும், எனக்கு தேவைப்படும். இப்பொழுது மது கெஸ்ஸி, நீங்கள் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ அருமையான கிதியோனை உங்களுக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும், அதுபோல நீங்கள் கிதியோன் சொன்னதுபடியே நீங்களும் மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் சாட்சியாக இருப்பீர்களா? இருப்போம், இருப்பேன். குட். இப்பொழுது திருமணம் செய்ய இந்த மணமகளை மது கெஸ்ஸியை மணமகன் கிதியோனுக்கு கொடுக்கிற தகப்பனாரை நான் உங்களுக்கு முன்பாக அழைக்கிறேன். பேசியிருக்கோம். இப்பொழுது அருமையான நம்முடைய மது கெஸ்ஸியுடைய தகப்பனார் அவர்கள் முன்னே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய மகளை இப்பொழுது வலது கையை பிடித்து மணமகன் கிதியோன் கரத்திலே கொடுக்கும்படியாக உங்களை தாழ்மையுடன் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கூடி இங்கே கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக இருக்க கிதியோன் ஆகிய நான், நீங்கள் மது கெஸ்ஸியாகிய எப்படி சொல்கிறேன், மது கெஸ்ஸியாகிய உங்களை இன்று முதல் விவாக மனையாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் நான் வாக்கு கொடுக்கிறேன். அதுபோல இங்கே கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க மது கெஸ்ஸியாகிய நான், அருமையான கிதியோன் ஆகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உங்களுக்கு கீழ்ப்படியவும் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன். இஸ் இட்? எஸ். ஓகே, குட். கர்த்தர் நல்லவர். கவனிங்கள். இப்பொழுது 2 பேர் வலது கை பிடிச்சுக்கிடுங்க. ரைட். ஜஸ்ட் சி. நீங்க பாருங்க, ஒருத்தர் பாருங்க. ஆமா, நல்லா பாருங்க. தேவன் இவர்களை இணைத்திருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் இது உங்களுக்கு எந்த ஒரு காரியம் என்னடா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, வாக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது ஆக்சுவலாக பைபிள் எக்ஸ்சேஞ்ச் பண்றது இது மிகவும் நலமான காரியம். அதுக்காக உள்ள பாஸ்டர் ஒருவர் வந்திருக்கிறார்கள். அவங்க வந்திருக்கிறீங்களா பாஸ்டர்? எஸ் ப்ளீஸ் கம். ஓகே. இப்பொழுது இதற்கு அடையாளமாக ஒருவேளை உலகத்திலே பாஸ்டர் ரைட், இப்பொழுது உலகத்திலே உலக பிரகாரம் அநேக அடையாளங்கள் உண்டு. இப்போ அந்த அடையாளங்கள் நான் வரவில்லை, நாங்களும் வரவில்லை. இப்பொழுது அதற்கு ஒரு அடையாளமாக இந்த வேத திருவாசகம், திருமறை, வேத புத்தகம், இதுதான் அடையாளமாக அவர்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்ய கொடுக்கப்படுகிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் இதன்படி நாங்கள் வாழ இந்த நாளிலே சபை நடுவில் நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி. ஏனென்றால் இந்த வேத வசனம் என்பதற்கு முன்பு இதற்கு மேலாக ஒரு அடையாளம் கிடையாது. என்னை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரைக்கும் இதற்கு மேலாக வேத வசனம், இது ஜீவனோட வார்த்தை, இதற்கு மேலாக ஒரு அடையாளம் என்று சொன்னால் நாம் இதன்படி வாழும் பொழுது அதுதான் இருப்பதிலே மிகவும் பெரிய அடையாளம். சாட்சி, மனுஷருக்கு முன்பாக சாட்சி, தேவனுக்கு முன்பாக சாட்சி. அல்லேலூயா. இப்பொழுது பாஸ்டர் அவர்கள் இந்த பைபிளை பண்ணிட்டு அவங்க சின்ன பிரேயர் பண்ணுவாங்க. So Gideon and Madhu, praise God that it is the Bible that you are exchanging as the first gift to each other. The word of God says, "Thy word is a lamp unto my feet and a light unto my path." May this word bear much fruit in your marriage, in your life, and may your marriage be a blessing for the kingdom of God. God bless you. Can we all pray? Can we pray together? Father God, may the word of God be the rock upon which this marriage is founded, Lord Master. And may they grow, flourish, and bear much fruit, Lord. And we pray, Lord, as long as your word is the foundation, though the winds may come, though the storms may come, they will not be shaken, Lord Father, because it is your love that will bind them together, Lord Father. Your word says a cord of 3 strands cannot be broken easily, Lord Father. You will be the one that will bind this marriage together with your love, Lord. So we bless them in the name of the Father, Son, and the Holy Spirit. Thank you, Lord, for hearing our prayer. Amen. Amen.
தேவனால் இணைக்கப்பட கைப்பிடிச்சிட்டு கரங்களை தட்டுவோமா? நல்ல சவுண்டா. இவர்கள் கிதியன் அண்ட் மது கெட்சி அவர்கள் தேவனாலே, தேவ சமூகத்திலே, தேவனுக்கு முன்பாக, தேவ சமூகத்திலே, தேவனுடைய ஊழியர்களுக்கு முன்பாக திருச்சபையின் சட்டத்தின்படி, இந்திய சட்டத்தின்படி இணைக்கப்பட இருக்கிறார்கள். ஆகவே நாம் கிளாப் அண்ட் கங்க்ராட்ஸ் அவருடைய இது தம்பதிகளை நாம் கரங்களை தட்டி நல்ல வாழ்த்தி இவர்களை இன்று முதல் இவர்கள் கணவனும் மனைவியுமாக இந்த பரிசுத்த விவாக நிலையிலே ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக அவர்கள் கரங்களை பிடித்து மட்டுமல்ல இந்த மேலான உலகத்திலே மிகவும் மேலான மேன்மையான உன்னதமான தேவ வார்த்தை, ஜீவ வார்த்தையை அடையாளமாக கொண்டு இவர்கள் இந்த நாள் முதற்கொண்டு கணவனும் மனைவியுமாய் இருக்கிறாள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தாலே நான் அறிவிக்கிறேன். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆமென். இப்போ ப்ளீஸ் கம். நம்ம எல்லா ஊழியர்கள் யாரும் வாங்க வந்து நம்ம அவளுக்காக இங்கே வாங்க, இங்கே வந்து ஜெபம் பண்ண அவங்களோட வந்து முழந்தாள் படிங்க, முழந்தாள் படிடுவோம். எல்லாரும் ஜெபம் மூத்தவர் வாங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், தேவனுடைய கிருபையையும் தயையும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வசனத்தின்படி குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் உயிரோடு இருக்கும் மட்டும் அவனுடைய சம்பத்து குறையாது என்ற வேத வசனத்தின்படி கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீயே புகழப்படத்தக்கவள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தம் பண்ணுவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிக்கிறவன் யார் என்று வேதத்திலே வாசிக்கிறது போல ஒரு குணசாலியான ஸ்திரீயாக, உண்மையான மனுஷனாக இவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டுபிடிக்க ஏற்ற துணையாக அவர்கள் காணப்பட தேவரீர் இந்த பிள்ளைகளுக்கு தேவரீர் பாராட்டின இரக்கத்துக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு பரிசுத்தமான, தேவனுக்கு பிரியமான, ஆச்சரியமான, அதிசயமான, ஆண்டவரை சார்ந்து நிற்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபமிடுகிறோம். நாங்கள் வசனத்திலே கேட்டது போல கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவருடைய பிரயாச விருதா. கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையை, இவர்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, கரம் தேவனுடைய கரமும் தேவனுடைய வசனமும் சத்தியமும் பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய வல்லமையான அபிஷேகமும் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வாதமாக வழிநடத்தும்படி ஜெபம் பண்ணுகிறோம். ஒருவருக்கு ஒருவர் ஆசீர்வாதமாக, இரண்டு வீட்டாருக்கு ஆசீர்வாதமாக, திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக, இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக எங்கள் பிள்ளைகளை நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தருளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தீய சக்திகளுக்கு அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எந்த அசுத்தாவின் செயல்களோ, மனுஷனுடைய தலையீடோ, சத்துருவனுடையதான பிடிகளோ, மந்திரங்களோ, தந்திரங்களோ, சாபங்களோ எதுவும் எங்கள் பிள்ளைகளை அணுகாதபடி ஆண்டவரே நீ அடைக்கப்பட்ட தோட்டமாக, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக, முத்திரிக்கப்பட்ட கிணறாக எங்கள் பிள்ளைகள் காணப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒருவரை ஒருவர் உண்மையாய் நேசிக்க, ஒருவருக்கொருவர் உண்மையாய் கீழ்ப்படிந்து நடக்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தேவனை அதிகமாய் நேசிக்க, அன்பு கூற, உம்முடைய பிரமாணங்களை முற்றுமுடியை கை கொள்ள கர்த்தர் கிருபை தந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோரை ஆசீர்வதியும், சொந்த பந்தங்களை ஆசீர்வதியும், வந்திருக்கிற எல்லா நண்பர்கள், சிநேகிதர்கள், போதகர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து முடி கிருபை அவர்களை தாங்குவதாக. எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரமும் ஏற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிற இயேசுவே உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். Let's pray and bless them.
for whatever God has in store for them. Father in heaven, we thank you. God, you love this world so much that you sent his only Son, Jesus Christ, who came down to save us. Thank you for his life. Even today, a beautiful day that these two of them are united together at this wedding. Lord, both of them are valuable in your sight. You created man and woman so that, Lord, you created this marriage so that they would multiply and fill the earth. And it is your idea, and it's so valuable. Bless them, Lord. We pray that you would unite them, and even as they are united together, even in their life future, Lord, we pray that you would be with them, give them your strength. We ask you to bless them. Lord, all these years, they've lived with their family, but now, as they're in the marriage, they're united together, and they have an additional responsibility. Lord, we pray that you would teach them, you would encourage them, you would give them the strength to begin this new family. And we hope that they would be able to build a healthy marriage. We ask to bless them, Lord Jesus. Thank you for the father and mother, for their relatives. Maybe they are from different backgrounds. Even as they live together, Lord, we pray that, Lord, that they would negotiate their lives together. And even as they face challenges, Lord, we pray that you would be with them. We hope and they would live together and they would overcome all these challenges in their life. But they will look unto you for all their strength that they need. So they would be in relationship with you, and they would be able to live together. Thank you for the family who have raised them up very well, and we pray that, Lord, even now the family will understand that they would be able to be given the freedom for them to live together, to experiment. We pray for your blessing. And all that they need, Lord, we pray that you would provide. As your word says, Lord, help them miraculously. Lord, we pray that you would continue to be with them in all their endeavors. In Jesus' name we pray. Amen. ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமிகவே, நேசமுதியும் சுத்தரே, ஈதா மகிழவே, ஈசோவான ஜோதி கதிரங்கே, மேசியாய் எம்மணவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனோ, இம்மண வீட்டில் வாரீரோ, இயேசுராயரே, உம்மணம் வீச செய்வீரோ, ஓங்கு நேசமதா இம்மணமாக்கு மீதிரங்கிடவே, இருவேறு பேரையுமாகவே, விண்மக்களாக வேண்டாம் நடத்தவே, இம்மண என்றென்றும் தங்கிடும், உம்மாயை கண்டும் பின் சென்று
அன்பாக்கி சூட்சமே உம்மிலே தாங்கி தாரிக்க ஒற்றுமையாகும் இவரை ஊடாக நீர் நின்றே அச்சோடு மீது சாய்ந்துமே வாசிக்கவே வெற்றி பெற்றோம் இவர் நெஞ்சத்திலே வீற்றாலும் ராஜனாம் உற்றவான்றாய சேயர்க்கு பூதோள ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தருளும் கர்த்தரே மாத்திரமாக இவர் சந்ததியா வந்து ஆதேவ கிருபை தீர்மானம் அருளுமே ஞான ஆகவே வானமணாளன் வாஞ்சித்து ஆனந்தமாக தூய தன்மையது ஆடையாய் நீரித்து சேனையோடே சேர்ந்து சுகித்தோ பொழுதும் அருமையான கிடியன் அண்ட் மதர் கெஸ்ஸி அவர்கள் திருச்சபை சட்டத்தின்படி திருமணம் இங்கே நடந்து கொண்டிருந்தது. அதுபோல் இந்திய சட்டத்தின்படி அவர்கள் இந்திய அரசாங்க சட்டத்தின்படி அவர்கள் இப்பொழுதும் கணவன் மனைவி என்ற நிலையிலே அவர்கள் அந்த ரெஜிஸ்டர் அவர்கள் எல்லாம் சைன் பண்ணி அது அரசாங்க பதிவேட்டில் ஏற்றப்படுகிறது. இப்பொழுது அவருடைய சர்டிஃபிகேட்டை இப்பொழுது அவளுக்கு நான் கொடுக்கிறேன். தொடர்ந்து ஃபைனல் ப்ரேயர் அண்ட் பிளெஸிங் பெனடிக்ஷன். We have come to the end of the ceremony, and I would like to request Pastor Andrew to close in prayer. Pastor Andrew to close in prayer, followed by the benediction from Pastor Samuel. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி. கர்த்தர் அந்த நாளை ஏற்படுத்தி அருமையான சகோதரி திதியோன், சகோதரி மது கெஸ்ஸி அவர்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்த அருமையான உறவுகளுக்காக நன்றி. இரு குடும்பத்தாருக்காக நன்றி, இரு சபையாருக்காக நன்றி, உறவுகளுக்காக நண்பர்களுக்காக நன்றி. என் தேவனே, இந்த திருமணத்தை கர்த்தர் இதுவரைக்கும் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. என் தேவனாகிய கர்த்தர் மீதம் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் நீர் பொறுப்பெடுத்து தலைமை தாங்கி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஊழியக்காரர்களாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசுவாச பிள்ளைகளாக, சபையாக, உறவினர்களாக உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அருமையான சகோதரர் கிதியோன், சகோதரி ஆண்டவரே ஸ்தோத்திரம் மது கெஸ்ஸி இவர்களுக்கு ஏற்ற நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து இவளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இவர்கள் ஆண்டவரே பழுகி பெருகட்டும் என்று நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய
பொருளாதார சரீர ஆசீர்வாதத்தினாலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க நாங்கள் ஊழியக்காரர்களாக இவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவித ஆசீர்வாதத்தையும் பெற்று இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் விசேஷமாக பரிசுத்த விவாகத்தில் இணைந்த கெடியன் மதுவோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். For participating in this wedding ceremony of Gideon and Madhu, kindly stay back for the reception which will follow shortly. And ladies and gentlemen, it's my honor to present to you the newly married couple, Mr. and Mrs. Gideon.